டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எப்பா 50% ஆஃபராப்பா, பாதிக்கு பாதியாமா, 1000 ரூபாய் சாரி 500 ரூபாய் தானே அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சும்மா இரு, அவன் 2000 ரூபாய் ஸ்டிக்கரை எடுத்துட்டு 1000 ரூபா ஒட்டியிருப்பான், அப்படி மாத்திருப்பான் அவன். அப்படியெல்லாம் எடுத்த உடனே அவ்வளவு சீக்கிரமா ஜென்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது இருக்கும், சும்மா காரணம் இல்லாமல் பண்ண மாட்டான், கழிவெல்லாம் தள்ளுறதா இருக்கும், ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நம்புறதுல சிலருடைய வாக்குறுதிகளை, சிலருடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப 100% நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சில பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அப்படியே ஏமாந்து, அது பசங்களும் அப்படிதான். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நம்புவாங்க பாருங்களேன். அந்த பிள்ளையோட 1.5 வருஷம் தான் பழகியிருப்பாங்க, அந்த பையனோட 1.5 வருஷம் தான் பழகியிருப்பாங்க. 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறதெல்லாம் தப்பாக தெரியும், அம்மா வந்து மோசமானவங்களா தெரியும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தப்பு, ஆனால் யார் மட்டும் சரின்னு தோணும் சொல்லுங்க? அந்த 1.5 வருஷத்தில், டேய் 1.5 வருஷத்தில் உனக்கு அந்த பொண்ணை பற்றி என்னடா தெரியும், அந்த பையனை பற்றி என்ன தெரியும்னா, 1.5 வருஷம் நான் செக் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேற இல்லை அப்படின்னு. அதான் ஒரு தம்பி என்கிட்ட ஒருத்தர் அப்படிதான் சொன்னான், கல்யாணம் பண்ணும்போது, ஏண்டா அந்த புள்ள சர்ச்சுக்கே போகல அப்படின்னு சொல்கிற, அதை எப்படி திருமணம் பண்ணுறது பாஸ்டர்? 1.5 வருஷம் என் கூடவே வேலை பார்த்துருக்குறேன், 1.5 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைண்ணா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு அடுத்து வந்தான் பாருங்க, அடுத்து வந்து இந்த மாதிரி மோசமான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்ட்டான். இல்லை உண்மையில இது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 1.5 வருஷம் கல்யாணம் ஆன உடனே சண்டை வந்துச்சு, ஐயோ இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை பாஸ்டர் அப்படின்னு. 1.5 வருஷம் அந்த நாவு, இன்னைக்கு இந்த நாவு பாருங்க. நான் நம்புறேன் சில மணி நேரங்கள் ஒருத்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண உடனே, இல்லை சில நாட்கள் வந்து அவங்களோட வேலை பண்ண உடனே அவங்க நடந்துக்கிறத விதத்தை வச்சு அவங்கள அறிஞ்சிக்க முடியும்னு நீங்க நினைக்காதீங்க. 10 வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா உடனே அவ்வளோதான், இனி வார்த்தையில மிஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் சிலர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது நான் கடன் பட்டு பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குற பணத்தை ஒரு வருஷத்துக்கு கிளியரா இருப்பாங்க, ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அவ்வளோதான், 5000 ரூபா போட்டோம்னா 5000 ரூபாய் பொருள் அனுப்பிடுவாங்க, 10,000 ரூபா போட்டோம்னா 10,000 ரூபாய் பொருள் அனுப்பிடுவாங்க, நமக்கு ஒரு சந்தேகமே வராது. ஆனால் நம்ம இதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவோம், 5000 10,000